ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிறகடிக்க ஆசை பக்கப்புறம் சிறகடிக்க ஆசையில் அக்காவோட அட்வைஸ் மீறி நம்ம இது பண்ணக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக மந்திரத்தை தாரகமாக வச்சுக்கிட்டு போயிட்டு இனிமேட்டுக்கு நம்ம மாமாவை நம்ம தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க லைஃப் அவங்க பார்க்கட்டும், அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா நம்ம சத்திய வாயிலேருந்து இந்த வார்த்தை வருதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவன் நாடா போகிற போக்கில் நம்ம மேலே பழைய போட்டு போகிறான், இவனை வச்சு தான் நம்ம கேம் ப்ளே பண்ணணும்னு நினச்சமே, முத்துவையும் மீனாவும் பிரிக்கணும்னு நினச்சமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கண்ணா நீ நினைக்கிறத நடக்காதப்பா தம்பின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. சரி இவனை ஒரு ஒருத்தர் கவனிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம விஜயா பார்க்குற வேலை இருக்கே, மருமகளுக்கு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காளுங்களாம் ஜாலியாக, அதை ஒட்டு கேட்குறாங்க, கேவலமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதியும் நம்ம மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது யாராவது டென்ஷன் பண்ணால் என்ன பண்ணுவேன் தெரியுமான்னு சொல்லிட்டு ரவி மூஞ்ச உடைப்பேங்கிறாங்க. ஐயோ என் பையன் நிலமைன்னு சொல்லிட்டு இந்தம்மா மனசில் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் விட ஹைலைட்டு உங்களை அத்தை கோவப்படுத்தினா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்க, அவங்கள என்ன பண்ணுவேன்னு நீங்கள் பார்க்குறீங்களா, நான் சும்மாலாம் விடுவேன், கண்ணா பெண்ணான்னு பேசிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் ஈகராக வெயிட் பண்ணாங்க. அதாவது என்ன சொல்லுவான்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. ஏன் நாங்களே கூட வெயிட் பண்ணுறதோ, கடைசியில் பார்த்தா அவங்க கரண்டி எடுத்து இப்படி முதுகில் எக்ஸ் போட்டு விட்டுருவேன்ட்டாங்க. ஐயோ இவள்கிட்ட உசாராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துட்டாங்க. கொஞ்சம் இல்லை தம்பி பேய் அடித்த மாதிரி இருக்கான், இருந்தாலும் இப்படி ஒரு மருமக தான் உனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம விஜயா இருந்துட்டு இவங்க போனதுக்கப்புறம் ஸ்ருதி போனதுக்கப்புறம் என்ன நெண்டி விட்றியாடி, என்ன பிரிக்க பார்க்குறியாடி அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒட்டு கேட்கறதே ஒரு வேலையாக வச்சிருக்கேன், ஓட்டேரி நெறி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திட்டிட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்துட்டாங்க. அப்புறம் சமைச்சிட்டு இருக்கும்போது அவங்க சமைச்சு முடிச்சுட்டு சரி வாங்க எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட போகிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க நம்ம ரோகிணியை காமிக்கிறாங்க. அதாவது ரோகிணியை பார்க்க ஒரு விஐபி வந்திருக்காராம். யார் நம்ம பிளாக்மெயில் பண்ணுறோம் அங்கிள், அவர் பிளாக்மெயில் பண்ணி மொத்த ஜாமானையும் எடுத்துகிட்டு போயிட்டாரு. பாவம் நம்ம மனோஜ் கடையில் தலையில் துணியை போட்டுக்கிட்டு இவர் ஒரு பக்கம் கிளம்பி போக வேண்டியதுதான். ஓகே